144 போட்ட பிறகு 163 BNSS 3 பேர் அனுமதிச்சிருக்கலாமே, 3 பேர் போய் தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்களே. அங்க இருக்கக்கூடிய 1000 பேரும் போக வேண்டும் என்று சொல்லலீங்கன்னா 3 பேர் போனாலும் எங்களுக்கு சம்மதம் தான். அதையும் விடாம என்னை கலவரத்தை ஏற்படுத்தி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விளக்கமளித்துள்ளார். பெட்டிஷனர் மட்டும் 6 பேர் வாங்கப்பான்னு கமிஷனர் சொல்லியிருந்தா 6 பேர் மட்டும் போக போறாங்க. அதுவும் சொல்லல. அதில் ஆச்சரியம் பாருங்க. ராம ரவிக்குமார் அவர்கள் கமிஷனர் சொல்றாங்க, ஐயா 144 போட்டீங்க, ஆனா 144ல 3 பேர் போறதுக்கு அனுமதி இருக்குல்ல. கமிஷனர் முழிக்கிறார், இதான புதுசா இருக்கேன், 3 பேர்த்தையும் விட மாட்டேன்னா தப்பு செஞ்சது யார்? 144ல 3 பேர் போறதுக்கு அனுமதி இருக்குல்லண்ணா. பிலோ 4 4க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது, 4 பேர். ஏன் அது 3 அனுமதிக்கல, 4 அனுமதிக்கல? 144 போட்ட பிறகு 163 BNSS 3 பேர் அனுமதிச்சிருக்கலாமே, 3 பேர் போய் தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்களே. அங்க இருக்கக்கூடிய 1000 பேரும் போக வேண்டும் என்று சொல்லலீங்கன்னா 3 பேர் போனாலும் எங்களுக்கு சம்மதம் தான். அதையும் விடாம என்னை கலவரத்தை ஏற்படுத்தி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாருமே பெரிய அளவில் வந்திருக்கிறீங்க. ஆனால் அந்த கேஸை நிற்காதுங்கண்ணா, அது இல்லீகல் கேஸுங்கண்ணா. அதனால தான் அவங்களுக்கே தெரியும். மாநில தலைவரை கைது பண்ணாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, மண்டபத்தில் வச்சாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 10:30 மணிக்கு விட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கே தெரியும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கைது பண்ணீங்க. 144 நிலுவையில் இருக்கா? இல்லை. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவருக்கு பொறுப்பு இருக்கு, போனார், எந்த ஆதாரத்தில் கைது பண்ணீங்க? என்ன அவர் வயலேட் பண்ணாரு? என்ன செக்ஷனை வயலேட் பண்ணாரு? எதுவுமே வயலேட் பண்ணல. பப்ளிக் ஆர்டருங்கிறது யார்? நீங்களே உருவாக்குறீங்க. பப்ளிக் ஆர்டரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதனால் இது எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அவருடைய முகத்திரை மறுபடியும் கிளியும். இப்பவும் நம்முடைய கட்சி தலைவர்கள் எல்லோரும் பொறுமையாக தான் இருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.